கூடியதான செய்தியினுடைய தலைப்பு, தள்ளிவிடப்பட்டவன் தலைவனாக மாறிவிட்டான். ரிஜெக்ஷன், தள்ளிவிடப்பட்டது. நிறைய குடும்பத்தில் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், பெற்றோர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், சகோதர சகோதரிகள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், சபை கூட உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறதாய் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட போகிறார். தள்ளிவிடப்பட்டவன் தலைவனாக மாறுகிறான். அது எப்படி தள்ளிவிடப்பட்டவன் தலைவனாக மாறுகிறான் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 317ஆம் பக்கத்தில் இருக்கு. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிலியத்தியனான எப்தா பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் பொழுது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள்? இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தாத், அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னே ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கிளையாத்தின் மூப்பரை கேட்டான். கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார். அப்பொழுது எப்தா கிளையாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்களும் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதான் அந்த மனிதனுடைய பெயர் எப்தா. இவனை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த 1ஆம் வசனத்திலேயே சொல்லுது, அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். ரொம்ப நல்ல ஒரு யுத்த வீரனா, ஒரு தைரியசாலியாக இருந்தான். அதோட இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். அப்போது இந்த எப்தாவினுடைய தகப்பனுடைய பெயர் என்ன சொல்லுங்க? கிளையாத். அப்போது இந்த கிளையாத் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி இல்லாமல் நிறைய பெண்களை வந்து அவர் விவாகம் பண்ணிக்கிறார். அப்படி விவாகம் பண்ணும் பொழுது இந்த கிளையாத் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பரஸ்திரியை, ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ண பின்பு அவனுக்கு முதல் மனைவி கிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இப்போது வேசியை கல்யாணம் பண்ணி அவகிட்டையும் ஒரு மகன் ஒன்று பிறக்கிறான். அவன் பேர் தான் எப்தா. இப்போது அந்த மனைவியினுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இவனை பார்த்து, நீ வந்து அந்நிய ஸ்திரீயினுடைய மகன், ஆனால் எங்கள் கூட உனக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை, சுகமும் கிடையாது, நீ ஓடி போயிடு என்று சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை துரத்தி விடுகிறார்கள். இப்படி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை தகப்பன் செய்ததான சில தவறுகளின் நிமித்தமாக நம்ம மேலே சில தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஒருவேளை தகப்பன் ஒரு குடிகாரனாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க,
அந்த குடிகாரனுடைய மகன், அந்த குடிகாரனுடைய மக. இப்படி தான் நமக்குள்ள ஒரு அவப்பெயர் உண்டாகும். அவங்க ஏதோ செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க, தவறு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வேளை தவறு இல்லைன்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதை அறுவடை பண்ணுகிறது யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். இதே போல தான் நம்முடைய பெற்றோர்கள் செய்ததான நிறைய தீமையான காரியங்கள் அவங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதை நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சாபத்திலிருந்து விடுதலையை தந்தாலும், நம்ம என்ன தான் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணாலும், அந்த முக்கியமான சில காரியங்களை நாம் உடைத்து போடும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த யுத்த ஜெபத்தை நாம் நிறைய நேரத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகள் நம்மை விட்டு போகவே மாட்டேனுது, தீரவே மாட்டேனுது. அப்போ என்ன பண்ணணும்னா, உட்காந்து நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய தலைமுறை வழியாக என்ன பண்ணாங்க? நம்முடைய தாத்தா யார்? நிறைய பேருக்கு அப்பா பேர் தெரியலாம், தாத்தா பேர் தெரியலாம், பாட்டன் பேர் தெரியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க நாளைக்கு விதைச்சிட்டு போயிட்டாங்க, செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவருடைய சந்ததியில் வந்ததான நாம் இந்த நாளில் இவ்விதமான துன்பத்தை அனுபவிப்போம் என்று அறிந்திருந்தால் ஒருவேளை அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறதான தலைமுறை வழியாய் சில சாபத்தினுடைய வல்லமைகள், பாவத்தினுடைய வல்லமைகள் நம்முடைய பெற்றோர்களையும் முற்பிதாக்களையும் பாவம் செய்ய வைக்கிறது. அப்படி தான் இந்த இடத்துல கிளையாத்தியன் என்ன பண்ணிட்டாரு? அவர் போய், அவருக்கு மனைவி இருந்தாலும் போய் ஒரு விபச்சார ஸ்திரியை என்ன பண்ணுறாரு? அவர் திருமணம் செய்து கொண்டு அந்த சகோதரிக்கிட்ட இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் தான் எப்தா. இப்போது கிளையாத்தி அவன் பெரிய பணக்காரன், வசதி உள்ளவன். அதனால் சொத்துக்கள் எல்லாமே ஏராளமாக இருக்குது. ஆனால் அந்த கிளையாத்தினுடைய மற்ற பிள்ளைகள், அந்த மனைவி கிட்ட, ஒரிஜினல் மனைவி கிட்ட பிறந்ததான பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? இவனை துரத்துறாங்க. உனக்கு எங்ககிட்ட எந்த விதமான பங்கும் இல்லை, பாத்தியும் இல்லை, நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லி துரத்திடுறாங்க. இப்போது பாருங்கள், 2வது வசனத்தில், கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இது ரொம்ப கொடூரமான ஒரு காரியம் இல்லைங்களா? அந்த எப்தா செஞ்ச தவறு கிடையாது. அவங்களுடைய தகப்பன் கிளையாத்தின் அவர் என்ன பண்ணார்? அவர் செஞ்சதான தவறு தான் இன்னைக்கு எப்தாவுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய காரியங்கள் நம்முடைய முற்பிதாக்களின் வழியாக வந்ததான, அவங்க செய்ததான சில தவறுகள், சில பாவங்கள், சில சாபத்தினுடைய வல்லமைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இப்படியே இருக்க போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய கரம் அது குறுகி போகவும் இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை. இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்குது. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் அது மாறி போயிடும், அழிந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெயர். வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே கிடையாது. மாறாத தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு தைரியம் ஒன்று வரணும். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தாரால், சொந்த குடும்பத்தாரால் உங்களை துரத்தி விடப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அந்த சாமி கும்பிட்றீங்க, அதனால் எந்த சொத்து இல்லைன்னு சொல்லலாம். அவங்க இல்லை, சொத்து இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய சொத்து இயேசுவாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவுமே இருக்காது. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் முன்பாக நாம் ஏழையாக இருக்கலாம், எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் நம்மை எல்லாருக்கும் தலைவனாக மாற்றுவார். யார் உங்களை புறக்கணித்து கீழே தள்ளுனாங்களோ, வேணான்னு சொன்னாங்களோ, அவங்களே உங்களை தேடி வந்து எங்கள் குடும்பத்துக்கு நீ தலைவனாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ அவமானமாக இருந்தாலும் சரி, அவமானத்துக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடியதான தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன். அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய குழியில் இருந்தால் கூட சரி,
குழியிலிருந்து தூக்கி உங்களை என்ன பண்ண போகிறாருன்னா கன்மலையின் மேல் அவர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம த ஃபாதர் பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா? குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே, குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். உம் சித்தம் செய்வதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். உம் சித்தம் செய்வதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். துதிக்கும் புதிய பாடல் நாவில் எழச் செய்திரே, துதிக்கும் புதிய பாடல் நாவில் எழச் செய்திரே. பலரும் இதை பார்த்து பார்த்து நம்புவார்கள் உம்மையே. பலரும் இதை பார்த்து பார்த்து நம்புவார்கள் உம்மையே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே, குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். குழியில் இருந்து தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்துகிறதான தேவன் நம்முடைய தேவன். யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு நிறைய சொப்பனங்களை கொடுத்தாரு. அவங்களுடைய சொந்த சகோதரர்கள், பெற்றோர்கள் கூட அவருக்கு முன்பாக வந்து கீழே விழுந்து வணங்குவாங்கன்னு சொல்லி அவருக்கு சொப்பனம் பார்த்தார். அதனால் அவர் பேரே சொப்பனக்காரன் தான். ஆனால் அவருடைய சகோதரர்கள் எல்லாமே அவர் மேல் பொறாமையாக இருந்தாங்க. ஏன்னா இவனுக்கு யோசேப்புக்கு அவங்க தகப்பன் வந்து பல வர்ண அங்கி ஒன்றை கொடுத்துருந்தார். பல வர்ண அங்கி, கலர் கலராக இருக்கும் அவருடைய ட்ரெஸ்ஸு. அப்போ அதை பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் இவன் மேலே ஒரு எரிச்சல். இவன் நம்ம இப்படி பழைய கிழிஞ்ச சட்டை போட்டுருக்குறோம், இவனுக்கு மாத்திரம் இப்படி ஒரு அழகாக கோடு கோடு போட்டதான சட்டை இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வரங்களும் வல்லமைகளும் நம்ம மேலே இருக்கிறது. ஒருவேளை அதை உணர முடியாதபடி நீங்கள் இருக்கலாம். உங்களால் பார்க்க முடியாதபடி உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எதற்காக என்னை அழைத்தீங்க? நிறைய பேர் நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பிறந்ததுக்கு பிறவாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்லி
யோபுல சொல்கிறது போல, ஆண்டவரே எனக்கு என் தாய்க்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன்னு சொல்கிறவங்க சபிக்கப்பட்டுடுன்றார். அவருக்கு பாருங்கள், அவருக்கு அவ்வளோ வேதனை, அவ்வளோ ரிஜெக்ஷனில் இருக்குது. ஆனால் எதிராளியை குறித்து அவருக்கு தெரியல. யோபுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அழித்து போகும்படியாக எதிராளி ஒருவன் இருக்கிறான். அது கர்த்தருடைய சமூகத்தில் இது நிறைவேறுகிறதான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. யோபு ரொம்ப நல்லவர் தான், அவர் சன்மார்க்கர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு காரணம் யோபு இல்லை, மேற்படியான் சாத்தான் தான் என்ன பண்ணுறான், யோபுவை குறித்து தேவ சமூகத்திலேயே போய் குற்றம் சாட்டுகிறான். அப்போ தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அவனை பார்த்தியா, அவன் எவ்வளோ உத்தமன் என்று தெரியுமா உனக்கு அப்படின்னு உடனே பிசாசு சொல்கிறான், அவன் சும்மாவா அவங்கள ஆராதிக்கிறான், நீங்கள் அவனை சுற்றிலுமா, அவனுடைய எல்லையை சுற்றிலுமா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்குறீங்க, அதனால் அவன் உங்களை துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கையை நீட்டி அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்களேன். அப்பயும் அந்த தீமையை கர்த்தர் செய்யலை. கையை நீட்டி சொத்துக்களை எடுக்கும்படியாக சாத்தானுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீமையான காரியங்களும் நேரிடுவதில்லை என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை வருது, ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த ஒரு தீமையும் உங்களுடைய வாழ்க்கையில் வருவது கிடையாது. இதை பார்க்கணுன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத வரையிலும் நம்மளும் மற்றவங்களை போலவே பதறிக்கொண்டே இருப்போம், மற்றவங்களை போலவே பயந்து கொண்டு இருப்போம். பயப்படுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அவருக்காக எளிமையில் நின்று யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவனை தூக்கி அவனுடைய சகோதரர்கள் எங்கே போட்டுட்டாங்க தெரியுங்களா, தண்ணி இல்லாத ஒரு குழியில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் யோசேப்பு தனக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த சொப்பனங்களெல்லாம் அவர் மறக்கவே இல்லை. ஆண்டவரே, என்னை இப்படி உயர்த்துவேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி தண்ணி இல்லாத குழியில் எங்கள் சகோதரர்கள் தூக்கி போட்டுட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்குறேன், என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் மாத்திரம்தான் போதும், உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி யோசேப்பு குழியிலிருந்து தேவனை துதிச்சிருக்கலாம், நன்றி சொல்லியிருக்கலாம். நம்மள மாதிரி அழுது 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 ஒருவேளை அந்த இஸ்மவேலர்கிட்ட தூக்கி அவனை விற்கிறதுக்கு முன்னாடி இவன் குழியிலேயே செத்து போயிருக்கலாம். ஆனால் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக கர்த்தர் அவர்களுக்குள்ள அந்த தீமை செய்தவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை தோன்ற செய்தார். இஸ்மவேலர் இடத்துல இவனை விற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, குழியிலிருந்து அவனை தூக்கி இஸ்மவேலர் இடத்துல வித்துடுறாங்க. அவங்க கொண்டு வருவாங்க எகிப்தில் வந்து பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியுடைய வீட்டில் வித்துறாங்க. அங்கே இவன் செய்யாத பாவங்களை செய்தேன் என்று சொல்லி இவன் மேலே எல்லா தீமையான காரியங்களையும் சொல்லி இவரை என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறதுன்னா, தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே மாற்றுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தீமை நடந்தாலும் சரி, உங்களை யார் துரத்தினாலும் தள்ளினாலும் சரி, தள்ளிட்டாங்களே, துரத்திட்டாங்களே, கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்தும் கர்த்தர் என்னை உயர்த்தி நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், அவருடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. எத்தனாயிரம் அடி ஆழத்தில் உங்களை தூக்கி போட்டாலும் சரி, மனுஷன்தான் நினைப்பான், இவ்வளோ ஆழத்தில் விழுந்துட்டான், இனிமேல் இவன் திரும்பி வரப்போகிறதில்லன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா அவருடைய கரத்தை நீட்டி நீங்கள் எவ்வளோதான் வான மண்டலங்களில் போய் உங்களுடைய கூட்டம் அமைச்சாலும் அங்கேருந்து கீழே விழ தள்ளுவார். பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் வந்து அவருடைய கரங்கள் உங்களை கண்டுபிடிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளிவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், குடும்பமே உங்களை சிதறடித்து போட்டிருக்கலாம், நீங்கள் வேறு இடத்துக்குள்ளே போயிருக்கலாம், உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துல போயிருக்கலாம். எப்தா அப்படி தான் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, 3ஆம் வசனம், அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்தில் குடியிருந்தான். வீணரான மனுஷர்கள் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். இவன் எங்கே ஓடனான்னு தெரியுங்களா, தோப் அப்படின்ற ஒரு தேசம். தோப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ரேய மொழியில்
நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்ல ஒரு இடம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்த உங்களுடைய உறவுக்காரர்கள்லாம் எப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி மோசமான ஒரு இடத்துல இருக்கிறான், இவன் இனிமேல் பிழைக்கவே மாட்டான், இவன் இனிமேல் எழும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து அவங்க யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதான இடம் அது நல்ல ஒரு இடம். தோப்புனா நல்ல ஒரு இடம் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் நல்ல இடம்தான். நாம் நினச்சா நரகத்தையும் மோட்சமாக மாற்றலாம், நம்ம நினச்சா மோட்சத்தையும் நரகமாக மாற்றலாம். உங்களை எவ்வளோ கொடூரமான சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை கொண்டு போயிருந்தாலும் அந்த கொடூரமான சூழ்நிலையில் நீங்கள் அந்த இடத்த பரலோக ராஜ்யமாக மாற்ற முடியும். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான். அதனால் அங்கே போய் அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? எல்லாரையும் விசாரிக்கிறவனா அவனை கர்த்தர் உயர்த்தினார். அப்படி உயர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது தான், அப்படி ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் டெய்லி போய் விசாரிப்பான். இவனுக்குள்ளாரையே 1008 சஞ்சலங்களும் வருத்தங்களும் காயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மத்தியில் அவன் போய் மற்றவங்களை விசாரித்தான். அப்படி விசாரிக்கும் பொழுது அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறான், ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? இவனுக்குள்ளாரையே 1008 துக்கம். ஆனால் இவன் துக்கமாக இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறான், ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் கனவு கண்டோம், அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியல, அதான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? அது என்கிட்ட சொல்லுங்கள். கனவுக்கு அர்த்தம் சொல்கிறது தேவனுடைய வேலை. எனக்குள்ள தேவன் இருக்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தன்னுடைய கனவுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு சொல்கிறான், இன்னும் 3 நாளைக்குள்ளே உன்னை ராஜா மறுபடியுமா உன்னை பழைய வேலைக்குள்ளே கொண்டு போய் வச்சுடுவார். அப்போது அவர் சொல்கிறான், நீ அங்கே போகும்பொழுது என்ன நினச்சிக்கோ, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இப்படி துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்றான். இன்னொருத்தனுக்கு சொல்கிறான், அவனுக்கு சொல்கிறான், இன்னும் 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன் தலையை வெட்டிடுவாங்க, ஆகாயத்து பறவைகள் உன்னுடைய சரீரத்தை கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. அதை போலவே அந்த 3 நாளைக்கு பின்பு ஒருத்தனுக்கு ராஜாவினுடைய அந்த அரண்மனைக்குள்ளே இவனுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிடுது. ஆனால் அங்கே போனவன் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? யோசேப்பு சொன்னதை அவன் மறந்துட்டான். நீ நல்லா இருக்கும் பொழுது என்னை நினச்சிக்கோன்னு சொல்கிறா பாருங்க. இவன் நல்லா இருந்தான், ஆனால் அந்த இடத்துல இவன் நினைக்கப்படாமல் போயிட்டான். யோசேப்பை பொறுத்த மட்டிலும் அவன் தள்ளிவிடப்பட்டவனாக ஆகாதவனாக என்று சொல்லி அவன் மேலே ஒரு முத்திரையை குத்தி எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். எந்த இடத்துல இருந்தாலும் யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்து கொண்டே இருந்தது. நான் உன்னை ஒரு நோக்கத்துக்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்ப்பா, ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேம்மா. நீ நினைக்கிற மாதிரி நீ இப்படியே சாக போகிறது கிடையாது. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை நான் வைத்திருக்கிறேன். அதை நீ பார்க்கும்படியாக நான் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்த குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என் வாழ்க்கை இப்படியே நான் செத்து போயிடுவேனோ, இப்படியே அழிஞ்சு போயிடுவேனோ, என் வாழ்க்கை கட்டப்படாமல் போயிடுமோ, என் வாழ்க்கையில் நன்மையே பார்க்க மாட்டேனா, என் குடும்பத்தில் எந்த நன்மையும் நடக்காதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காதா அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியதான தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இன்னொரு பாடலை பாடப்படும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது.
ஆனது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனை பார்த்து சொல்லுங்க, தேவனை நீர் என் தேவன். அல்லேலூயா. தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே பலகரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே பலகரம் தாங்குதையா. பலகரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். தேவன் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களுடைய பிறப்பில் உங்களை உருவாக்கல, உங்களை பிறக்க செய்த. உங்களுடைய ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எந்த தகப்பனுக்கு இந்த தாய்க்கு நான் பிறந்துட்டேனே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் உனக்கு போய் பிள்ளையா பிறந்திருக்கிறேன் பார் அப்படின்வாங்க. பெற்றோர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கிற பார் அப்படின்வாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. ஆனால் பிறக்கிறதுன்றது தேவனுடைய அனாதி தீர்மானம். உங்களை அந்த இடத்துல உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பெற்றோருக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு கொடுத்துக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நீங்கள் நன்றி சொல்லணும். ஒரு நாள் நீங்கள் அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் அவங்கள அவங்கள என்ன பண்ணக்கூடாது, தூசிக்கக்கூடாது. நீ எனக்கு பெற்றோரை வந்துட்டியே, நீ எனக்கு எனக்கு அப்பாவை வந்துட்டியே, நீ எனக்கு மகனாக வந்துட்டியே, நீ எனக்கு மகளாக வந்துட்டியே. அதனால் அப்பாவை அம்மாவை பிள்ளைகளை தெரிந்து கொள்கிற உரிமை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்கல. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தின்படி தான் உங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு இந்த பெற்றோர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போயிடவே கூடாது. நிலைமை இப்படியே இருக்காது. ஒருவேளை உங்களுடைய தகப்பனாருடைய வருமானம் போதிய வருமானமாக இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய தகப்பனார் அதிகமாக குடிச்சிட்டு தன்னுடைய பணத்தை எல்லாம் வீணாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். அந்த வாரத்தில் அவங்க ஒரு 50 ரூபா கொடுப்பாங்களாம். அந்த 50 ரூபாயிலையுமே அவங்க என்ன பண்ணணுமா, கறி எடுத்து சமைக்கணுமா, இல்லைன்னா அடி போதா தான் விழுது.
அவ பாருங்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் எப்படி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த தகப்பனாரியை நான் குறை சொல்லலை. அவரை ஆட்கொண்டு இருக்கிறதான தீமையின் வல்லமை, அடிமைத்தனத்தின் வல்லமை அந்த அந்த தகப்பனாருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குது. இன்னும் சில இடத்துல தாயார் அவங்க கொஞ்சம் மோசமானவங்களாக இருப்பாங்க. ஊதாரித்தனமாக தங்களுடைய பணங்களை மிச்சப்படுத்தி வைக்காமல் புருஷன் கொண்டு வரது எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மாத கடைசியில் ஒன்றுமே இல்லாதபடி இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நாணமாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போது பெற்றோர் மேலே, தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளெல்லாம் நீங்கும்படியாக நீங்களும் நானும் சொல்லி ஜெபிக்கணும். எத்தனை பேர் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் ஒரு வேளை அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய தெருக்களில் எத்தனையோ குடும்பங்கள் விதமான கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. தள்ளிவிடப்பட்டவர்களை போல இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தள்ளிவிடப்பட்டதான அவனை நான் தலைவனாக மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. நம்மை தலைவனாக, தலைவியாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஆத்துமாக்களை கொடுக்க போகிறார். உங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இப்போ இருக்கிற தள்ளிவிடப்பட்டதான இந்த சூழ்நிலையில் என்னை உயர்த்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எளியவனை புழுதியினின்று தூக்கி விடுகிறார். அதனால் நீங்கள் இருக்கிற மாதிரி தள்ளிவிடப்பட்டதான இந்த சூழ்நிலை இருக்கிறேன் நீங்கள் பயந்துக்காதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை களிமண்ணை போல இருக்கலாம். எல்லாராலும் மிதிக்கப்பட்டு வணைக்கிற நேரத்தில் ஒடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் நல்ல குயவனாக இருக்கிறேன். உன்னை என் கையில் கொடுத்துரு. எல்லாராலும் அவமானப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற உனக்கு நான் ஒரு அழகான ரூபத்தை கொடுக்க போகிறேன். எல்லாரும் பார்த்து பிரயோஜனப்படும்படியாய் ஒரு உயர்ந்த ஒரு அரண்மனைக்குள்ளே நான் உன்னை கொண்டு போய் வைக்க போகிறேன். அதற்காக தான் இன்றைக்கி உன்னை களிமண்ணாக நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் குயவனுடைய கையில் நீ அடங்கி இருக்கும்படியான கிருபையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தள்ளிவிடப்பட்டுட்டேனேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவருடைய கையில் உங்களை முழுசுமாக அர்ப்பணிச்சிடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்ன உங்கள் சமூகத்தில் நான் அர்ப்பணிச்சிடுறேன். ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க. என்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த நிலைமை இப்படியே மாறிட போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், எப்தா என்ன பண்ணிடுறாரு, தோப்பு தேசத்துக்கு ஓடி போயிடுறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, வீணரான மனுஷரோட எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட யுத்தத்திற்கு போவார்கள். அங்கே இருக்கிற நாட்களில் கடன்பட்டவங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க தான் இவனோட சேர்ந்து கொண்டாங்க. இப்படி சேர்ந்து கொண்டதுனால இந்த எப்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த வீணரான மனுஷர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேலின் மேல் கூடிக்கொண்டு யுத்தத்திற்கு போவார்கள். சண்டைக்கு போவாங்க எல்லாரோடையும் போய். அதனால் இவனுக்கு நல்ல ஒரு ஸ்டெமினா வந்துருச்சு. இவனுக்கு உன்னுடைய நல்ல கரங்களெல்லாம் நல்லா செயல்படும்படியா, எல்லாம் யுத்தம் பண்ணும்படியா, எல்லா சண்டையும் இவன் கற்றுக்கிட்டான். அதுக்காக தான் கர்த்தர் இவனை அந்த தோப்பு கொண்டு போயிருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் இவனை சொந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருக்கிறாரு. அங்கே போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வா, உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன். என்னுடைய மகனே எப்தா, உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற வேண்டும். வேற ஒரு ஆளை வச்சு நிறைவேற்றத்துக்கு தேவனால் முடியும். ஆனால் கர்த்தர் உங்களை வைத்து அந்த குடும்பத்தில் என்ன செய்யணும்னு சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதை உங்களை வச்சு தான் அவர் செய்ய போகிறார். ஆண்டவரே, அதுக்கு என்ன நான் தானா தெரிஞ்சு இருந்தேன், எனக்கு நான் என்னையாக கிடச்சிட்டேன். இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில், இவ்வளோ நெருக்கங்களுக்கு மத்தியில், இவ்வளோ உபத்திரவங்களுக்கு மத்தியில்
என் நிலைமை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு யுத்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பணும். நீ உட்கார்ந்து இருந்தது போதும். எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட தள்ளிவிடப்பட்டதான உன்னை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். அதை நீ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சு, நீங்கள் வேற எதையும் ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே, என்னை எதற்காக உருவாக்கினீங்களோ அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நீங்கள் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை குறித்து உயர்த்துவார். உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது சாதாரணமான திட்டம் கிடையாது. உங்களை குறித்து வைத்திருக்கிறதான உடைய நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற அவ்வளோ உயரத்துக்கு உங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். வானத்துக்கு பூமிக்குமா? எனக்கு மனுஷன் காலடியிலேயே நான் சாகடிச்சிட்டு இருக்கிறானே, மனுஷனுடைய பிரச்சனையிலேயே நான் நொந்து போய்கிட்டே இருக்கிறேன்னு, இது எப்படி நான் வானத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்தாவை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருந்தார். யார் உன்னை துரத்துனாங்களோ, யார் உன்னை தள்ளி விட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனை? 4ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் பொழுது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போனார்கள். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் ஒன்று வருது. நல்லா இருந்ததான அந்த குடும்பத்தில் ஒரு யுத்தம் ஒன்று வருது. இப்போ அவங்க அங்கேயும் இங்கேயுமா தேடி பார்க்குறாங்க. இந்த யுத்தத்தை நம்முடைய குடும்பத்தில் இப்படி வருது, இதுலேருந்து நம்மளை தப்புவிப்பதற்கு யார் வல்லமை உள்ளவனாக இருக்கிறா அப்படின்னு தேடி கேட்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் எப்தாவின் மேல் நோக்கமாக இருந்தது. அதனால் நீங்கள் தள்ளிவிடப்பட்டமே நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லாரும் உங்களை பார்க்க போகிறாங்க. எல்லாருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தள்ளிவிடப்பட்டது யாருக்குமே தெரியாத மாதிரி உங்களை துரத்தி இருக்கலாம். சொத்து இல்லைன்னு துரத்திட்டாங்க எப்தாவை பார்த்து. உனக்கு எங்களுடைய தகப்பனுடைய வீட்டில் எந்த பங்கும் இல்லை பாகமும் இல்லைன்னு துரத்திட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் பார்க்குற மாதிரி எப்தாவை கர்த்தர் பார்க்கல. கர்த்தருடைய விசேஷித்ததான பார்வை அவன் மேல் இருந்தது. அவனை குறித்து வைத்திருந்ததான நோக்கம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இப்போது அவங்களுடைய யாரெல்லாம் அவங்கள துரத்துனாங்களோ, யாரெல்லாம் அவங்கள விரட்டினாங்களோ அவங்க இப்போ எப்தாவை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்பொழுது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். இப்போ எல்லாராலும் உதறி விடப்பட்டவன், துரத்தி விடப்பட்டவன், அவங்களே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? நீ எங்களுக்கு என்னவா இருக்கணும்? சேனாதிபதியாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பின் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள்? இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அப்போ எப்தா கேட்குறாரு, நீங்கள் தானே என்ன எங்களுடைய தகப்பன் வீட்டிலேருந்து சொத்து இல்லை ஒன்றும் இல்லைன்னு துரத்துனீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆபத்து நேரிட்ட உடனே என்னை வந்து கூப்பிடுறீங்களே, ஏன் வரீங்க அப்படின்றான். அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களோடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாக எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும். இதற்காகவே இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அப்போது அந்த இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணுறாங்க பார்த்து, நீ எங்களுக்கு தலைவனாக இருக்கணும்பா. இவ்வளோ நாள் அவனை என்ன சொன்னாங்க? வேலைக்காரி பையன், ஒரிஜினல் தாய்க்கு பிறந்தவன் கிடையாது, நீ ஒரு விபச்சாரி மகன், உனக்கு என் வீட்டில் இடம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி துரத்துனவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? வந்து நீ தாம்பா எங்களுக்கு தலைவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய விரோதிகள்
அவ்விதமாக சொல்ல போகிறார்கள். கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய போகிறார். நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதில் நீங்கள் சாப்பிடும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டமும் சித்தமுமாக இருக்குது. ஆனால் நீ உன்னுடைய நிலைமையை நினச்சி நீ புலம்பி அழுது கொண்டே இருக்கிற. நீ புலம்பி அழுது கொண்டு இருப்பதற்கு இது காலம் அல்ல, இது புலம்பலினுடைய நேரமும் அல்ல. தேவன் உன்னை எடுத்து நிறுத்தும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் எப்தானுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியங்கள். இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாராலும் நெருக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இது எப்போ அப்படின்னா, இந்த 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 சம்பவம் மோசே இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவன் நடத்தி வந்ததான யோசுவாவை இறந்து போயிடுறாரு. அப்போது அந்த நாட்களில் இவங்களை நடத்துறதுக்கு யாருமே சரியான தலைவன் இல்லை. எல்லாருமே அவங்க தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் தான் எப்தாவை கர்த்தர் தம்முடைய ஜனங்களினுடைய ரட்சிப்பிற்காக எடுத்து உபயோகப்படுத்தினார். அதே போலவே உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனைகள் வரும். ஒருவேளை பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்களை நெருக்கினவங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் அவங்க உங்களை தேடி வருவாங்க. எங்கடா போனாவே, நம்ம துரத்தி விட்டோமே, எதற்கும் லாய்க்கு சொன்னமே, சொத்து இல்லைன்னு சொன்னமே, அவன் எங்கே இருக்கிறான், அவனை தேடு, அவன் தான் இதற்கு சரியான ஒரு தலைவனாக இருப்பான், சேனாதிபதியாக இருப்பான், நம்முடைய யுத்தத்தை நடத்தக்கூடியதான சேனாதிபதியாக அவன் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடி வரப்போகிறார்கள். உன்னை தேடி வரப்போகிறார்கள், உங்களை தேடி வரப்போகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? தள்ளிவிடப்பட்டவனாக அவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று தான் உங்களுக்கு இந்த கனமான ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இப்படி சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா வேறொரு ராஜாவை, வேறொரு ஆசாரியனை கர்த்தர் தேடி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அப்படி செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பு, உங்கள் மேலே வைத்திருக்கிற தீர்மானம் அது ஒரு நாளும் மாறவே மாறும். உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானம் என்ன தெரியுங்களா? உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் சேனாதிபதியாக இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அழகற்றவள் என்று சொல்லலாம், ஆனால் உங்களை விட அழகானவங்க அந்த குடும்பத்தில் யாருமே இருக்க போகிறது கிடையாது. திறமை இல்லாதவர்கள் என்று உங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இப்போ உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் யுத்தம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த இடத்திலே இருந்து அழிஞ்சு போவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய எதிர்காலமே பிரகாசம் உள்ளதாய் மாறப்போகிறது. இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் நான் தள்ளிவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம் வரையிலும் ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. அவனவன் தன் மனதுக்கு விருப்பமானபடி செய்து கொண்டிருக்கிறான். எங்கே போனாலும் யாருக்கிட்டையும் நியாயம் இல்லை, அநியாயம்தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நியாயம் இல்லாத அந்த இடத்துல, அநியாயம் நடக்கிறதான அந்த இடத்துல நியாயத்தை நிலைநாட்டும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு அதற்குரிய அபிஷேகத்தையும் அதற்குரிய நாணத்தையும் நான் கொடுத்து உன்னை எல்லாருக்கும் தலைவனாக நான் மாற்றப் போகிறேன். உன்னை தேடி வருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களை தேடி வருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை கைவிடப்பட்டவர்கள் அல்ல,
சீயோன் என்ன சொல்கிறாளாம்? நான் கைவிடப்பட்டவள், விசாரிப்பற்றவள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. சீயோனோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே, 856 பக்கத்தில் இருக்குது. சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். உங்களை கர்த்தர் கைவிடல, உங்களை மறந்து போகலை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொன்னதான தேவன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா கர்த்தருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இது. நீங்களும் நானும் இருக்கிற இடம் எங்க? கர்த்தருடைய உள்ள கைகளில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் குப்பையில் இருக்கிறேன், புறம்பாக்கப்பட்டிருக்கிறேன், மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், தூசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கேட்டதான அந்த வசனத்தின்படி எப்தாவை நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணல? சிருஷ்டிக்கலை, உருவாக்கலை. ஆனால் எப்தா தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் என்ன பண்ணிட்டான்? பகைக்கப்பட்டு துரத்தப்பட்டவனாக இருந்தாலும் துரத்தி விடப்பட்டவனை நீர் மறுபடியுமாக கொண்டு வந்து சேர்த்து, எந்த இடத்துல துரத்தினாங்களோ, எந்த குடும்பத்தில் உன்னை தலை குனிய வைத்தார்களோ அதே குடும்பத்துக்குள்ளே உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அவமானங்களுக்கு மத்தியில், உன்னை ஓடும்படியாக உன்னை துரத்தி கொண்டிருந்ததான அருளுக்கு மத்தியில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறதால உன்னுடைய ஓட்டத்தை நான் அறிவேன். இதற்கு மத்தியில் நான் தான் உனக்கு பலம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பலன் இல்லைன்னு நீ சொல்லாத. ஓடக்கூடிய பலன் இல்லை, ஓட முடியல நீ சொல்கிற. ஆனால் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பலம் உள்ளவன் என்று சொல்லி. காரணம், பலன் தருகிறதான நான் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே உன் பலவீனத்தையெல்லாம் நான் மாற்றி உனக்கு ஓடக்கூடிய பலனை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆனால் நாம் நினச்சிட்டோம் நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியாது, இன்னும் 2 அடி தான் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய சேனைக்குள் பாய்ந்து செல்லும்படியாக உங்களுடைய கால்களை மான் கால்களுக்கு ஒத்ததாய் உங்களுடைய கால்களை மாற்றப் போகிறார். உங்களால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். உங்களை எதிர்க்கிறதான யுத்தத்தில் உங்களை எதிர்த்து கொண்டிருக்க வருகிறவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, மோவாபியராக இருந்தாலும் சரி, அம்மோனியராக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருந்து அவர்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. தள்ளிவிடப்பட்டிருந்ததான எப்தாவை கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அவனை குறித்து இன்னும் அடைமொழியில் நம்ம பார்க்கிறோம், அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். நல்ல ஒரு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டிருந்தார். தோப்பில் வைத்து அவனை கர்த்தர் உருவாக்கினதற்கு ஒரு காரணம், நீ இன்னும் யுத்தம் பண்ண வேண்டியதான காலங்கள் இன்னும் நிறைய இருக்குதுப்பா, நீ பிரயாணப்பட வேண்டியதான நேரம் நிறைய, இன்னும் தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீ எழுந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணியை குடி, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கு சொன்னார் இல்லையா? அதே வார்த்தையை தான் கர்த்தர் இப்போ இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறாரு. நீ முடிச்சுட்ட நீ நினைக்காத, இனிமேல் தான் உன்னுடைய ஓட்டம் ஆரம்பமாக போகிறது. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்காத. கர்த்தர் இப்போ தான் உன் வாழ்க்கையை ஒரு ஆரம்ப நிலையில் வச்சிருக்கிறாரு. அதனால் நிறைய பேர் நினைக்கலாம், நான் இதோட இனி ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது, நான் செத்து போயிடுவேன் நீங்கள் நினைக்கலாம். சாகிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. அவமானத்திலேயே சாகணும்னு தேவனுடைய திட்டம் அல்ல. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் உங்களை சேனாதிபதியாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய குடும்பத்தின் யுத்தத்தை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா!
தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். தள்ளிவிடப்பட்டதான தாவீது, அவனை பாருங்க, அந்த 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? இவன் கொன்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகி ஈசாயின் இடத்து உன்னை அனுப்புவேன். அவன் குமாரிகள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போது இந்த இடத்துல தாவீதுனுடைய தகப்பன் ஈசாய், அவர் எல்லாரையும் நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆனால் தாவீதை மாத்திரம் எங்கே கொண்டு போய் விட்டுருந்தார்? ஆடு மேய்க்கிறதுக்காக கொண்டு விட்டுருந்தார். ஆனால் ராஜாவாக ஏற்படுத்த கர்த்தர் தெரிந்து கொண்டதான தாவீது அந்த வீட்டில் இருந்தான். அவனை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுனால கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவனும் புறக்கணிக்கப்பட்டவன் தான். தன் சொந்த குடும்பத்தில் அவனை புறக்கணித்து தள்ளினார்கள். சங்கீதம் 27 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இந்த நேரத்தில் தான் தாவீது எழுதினதான இந்த சங்கீதம் 27 அதிகாரம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இப்போது பெற்ற தாய் தகப்பன், உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். நீ இப்படி ஆடு மேய்க்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான சில காரியங்களை நான் உனக்கு கற்றுவித்திருக்கிறேன். நீ அறிந்து கொள்ளும்படியாக உன்னை வைத்திருக்கிறேன். இந்த ஆட்டை எப்படி நீ நடத்துறியோ அதே போல் என் ஜனங்களையும் நீயே நடத்த போகிற. அதற்கு அன்பும் கருணையும் தேவை. இதெல்லாம் நீ இந்த ஆடுகள் இடத்துலேருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிற. உன்னை நான் ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எல்லாராலும் குடும்பத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டதான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நினைத்ததை யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்போது இங்கே பாருங்கள், இயேசு கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் தள்ளிவிடப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு தேடுறாங்க. எல்லாராலும் அந்த ஊராரால் புறக்கணிக்கப்பட்டவர், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரர்களை என்ன பண்ணிட்டாங்க? குடும்பத்தாரை, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, அனதை இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடித்து கொள்ளும்படி, இயேசுவை பிடிக்கும்படியாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவே நம்மை போலவே தள்ளிவிடப்பட்டவராய் குடும்பத்தில் நம்மளை என்ன பண்ணிக்கிறாருன்னா, குடும்பத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பைத்தியக்காரனா, அந்த பைத்தியக்காரச்சியா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை புத்திமான்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனர்களை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாணமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி புத்தியினர்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல்கள் எல்லாமே தலைகளாக மாறப்போகிறது. நாம் தான் பார்த்து நல்லது இது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அது நல்லதில்லப்பா, வேண்டான்னு சொல்லுவார். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, சில பெண் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மாப்பிள்ளை நல்லா அழகாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், சுருள் முடியாக இருக்கணும், சகப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சில திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே காரியங்களை தலைகளாக மாற்றுவார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார்,
ஒரு மகள் வந்து தன்னுடைய ஆசையை அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க எங்கள் வீட்டில், ஆனால் அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. நான் பார்த்ததான ஒரு மாப்பிள்ளை நல்லா அழகாக இருப்பார், சிகப்பாக இருப்பார், சுருள் சுருளாக முடி இருக்கும், நல்லா கிட்டார் வாசிப்பார், ஆராதனையில் அவர் தான் முன்னாடி நின்று ஆராதனைலாம் எடுப்பார். அதனால் அவரை நான் கல்யாணம் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் தான் உனக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு நல்லா தெளிவாக காமிச்சார், வசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா கிட்டார் வாசிக்கிறவர், ஒர்ஷிப் எடுப்பார், நல்லாவே பாடுவார், அழகாக இருப்பார். ஆனால் ஒரு சில மாதங்கள் ஆனது, அந்த மகள் மறுபடியும் அந்த ஊழியக்காரர்கிட்ட வந்து, ஐயா, அந்த அந்த மாப்பிள்ளை இருக்கிறாரு, அவர் குடிச்சிட்டு வந்து என்னை அடின்னு அடிக்கிறாரு. அப்போது அவர் கேட்டாரான், நீ என்ன மாதிரி மாப்பிள்ளை கேட்ட? அழகாக இருக்கணும், தலைமுடி சுருள் சுருளாக இருக்கணும், ஒர்ஷிப் எடுக்கணும், சபையில் முக்கியமான ஆளாக இருக்கணும்லாம் கேட்டேன். ஆனால் குடிக்கக்கூடாதுன்னு கேட்டியா? இல்லை. ஆனால் தான் நீ இப்போ கேட்காத மாதிரி நான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், உனக்கு வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு, நீ போய் நல்லா ஜெபம் பண்ணுன்னு சொன்னாராம். அப்போது நாம் சில நேரத்தில் நம்முடைய மனதிலேயே கற்பனை பண்ணிக்கிட்டே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுக்கு அது அழகாக தெரியலாம், திடீர்னு அந்த அழகுக்கு ஒரு அந்தஸ்து குறைவு ஒன்று வரும். திடீர்னு ஒரு பெரிய அம்மா வரும், மூஞ்சிலெல்லாம் போட்டுரும், மூஞ்செல்லாம் அம்மை தழும்புகளாக இருக்கும். அன்றைக்கி போய் என்ன பண்ணுவோம், அழகான மனைவின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன், இப்போ என்ன பண்ணுறேன், வெளியவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறது தான் நம்முடைய கண்களுக்கு அழகாக தெரியுது. அழகல்ல. தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தள்ளிவிடப்பட்டதான என்னை குறித்து கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறீர். இயேசுவே, நீங்களே தள்ளிவிடப்பட்டவங்களாக இருந்தீங்க. ஏசாயா 53 அதிகாரத்தில் பாருங்கள், 3ஆம் வசனம் நினைக்கிறேன். மூணாவசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்திருக்குமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல். நாம் விரும்புகிறதான அந்த அழகு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான அழகு ஒரு நாளைக்கு மாறிடும். அழகும் மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயையும் நிலைத்திருக்காது, அதை நம்பாத, அது உன்னை வஞ்சித்து ஏமாற்றி போட்டுவிடும். அதனால் தேவனிடத்தில் தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் இந்த கல்யாணம் பண்ணால் இதனால் என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சேன்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் சொல்ல போகிறதே கிடையாது. ஒருவேளை இதுவரையிலும் அப்படி சீரழிந்து போனதான வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி தான் உங்களுக்கு இந்த துணையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அடுத்த பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்தா கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீர் எங்களுடனே கூட வந்து 8வது வசனம், அம்மோன் புத்தரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகி எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும், இதற்காகவே இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா,
அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கிளையாத்தின் மூப்பரை கேட்டான். கர்த்தர் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்தாவுக்கு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கிளையாத்தின் மூப்பரை கேட்டான். கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை தமக்கு முன்னிலையாக வைத்து கொண்டார். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது நம்முடைய விரோதிகள் எல்லாமே நம்மை தேடி வரக்கூடியவர்கள். உங்களை வெறுத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களை சபித்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களை துரத்தி விடப்பட்டவங்க உங்களை தேடி வருவாங்க. இதுதான் கர்த்தருடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எந்த விதமான, அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். இந்த காலம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. இது என் பிறந்ததுலேருந்தே இந்த கஷ்டம் இருக்குதுங்க, ரொம்ப நாளைக்கு இருக்காது. நிச்சயமாக காலங்களை மாற்றக்கூடியதான தேவன் நம்முடைய தேவன். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ஒருவேளை இந்த நாட்களில் இந்திய அரசாங்கத்தில் கூட அவங்க தங்களுடைய காரியங்களெல்லாம் தங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதான தேவன் நான். உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதான அந்த அதிகாரத்தை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்தலைன்னா, சரியாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார். இது ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே காரியத்தை மாற்றப் போகிறார். தேசத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் அது செய்யறதுக்கு முன்னாடி நிறைய தீமையான காரியங்கள் இந்த இந்திய தேசத்துக்குள்ளே நடக்கும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கும், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல நடக்கும். அபாண்டமாக உங்கள் மேலே குற்றம் சாட்டுவாங்க. நீங்கள் செய்யாத காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லுவாங்க. உங்களை திருடர்கள் என்று சொல்லலாம். உங்களை மோசமான வார்த்தைகளில் உங்களை திட்டலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இல்லாத அவதூறுகள் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் செய்யாத காரியங்களை செய்தீர்கள் என்று உங்கள் மேலே பழி சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அந்த பழி சொல்லையெல்லாம் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வெற்றி பெற்ற நேரத்தில் உங்களுக்கு அவ்விதமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் பொழுது எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமை செய்தவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அடுத்த வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கு இடம் கொடுங்கள். அடுத்தது, அன்றியும் உன் சத்துருக்கு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நல்ல ஒரு வசனம் இல்லைங்களா? நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல். உனக்கு உபத்திரவம் செய்தவங்களை குறித்து நீ பழி வாங்க வேணாம். அவங்கள எப்படியும் நீ பார்த்து உன்னை நான் செஞ்சதுக்கு நான் திருப்பி உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லாதீங்க. அவங்க மேலே நீங்கள் மனதுருக்கம் உள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மாற்றுவார். தள்ளிவிடப்பட்டிருக்கிறதான உங்களை கர்த்தர் ஒரு தலைவனாக மாற்றப் போகிறார்.
அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை ரொம்ப குறைவாக அவங்க யோசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அந்த இடத்துல ஒரு உயர்ந்த பதவிக்குள்ளே கொண்டு வர போகிறேன். அதற்காக தான் நான் உன்னை இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறேன். இது என்னைக்கு நடக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அதி சீக்கிரத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய சார்பில் வரப்போகிறாங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய சார்பில் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தள்ளிவிடப்பட்டதான நம்மை குறித்து கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தள்ளிவிடப்பட்ட நிலையிலேயே நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. குறையப்பட்ட இடத்துலையே நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான உன்னதமான நோக்கம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களில் நீங்கள் எங்களோடு சொன்னதான அந்த வசனங்களின் அடி தள்ளிவிடப்பட்டிருந்தவனை தலைவனாக மாற்றினீரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லாராலும் கேவலமாக நினைக்கிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். காரியங்களை தலைகீழாக மாற்றக்கூடிய தேவன் நீர். ஹல்லேலூயா. எங்களுடைய சத்துருக்களுடைய எண்ணங்களுக்கு நீர் எங்களை விடக்கூடாமல் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய திட்டம்தான், உங்களுடைய எண்ணம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதை ஒழிய எங்களுடைய சத்துருக்களுடைய எந்த எண்ணமும் திட்டமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறீங்களோ அதை செய்யும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். எங்களை நீங்கள் உயர்ந்த இடத்துல தலைவனாக மாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் போகலாம் ஆண்டவர். எங்களை போட்டு கீழே போட்டு அமுத்துறவாடி சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யதான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை உயர்வுக்குள்ளாக வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பதற்காக நன்றி. அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய கிருபை என்றும் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தின் மேலே தேவனுடைய கிருபை பெருகுவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, தடைகளை மாற்றி போடுங்க. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கீழான நிலையிலிருந்து அவர்களை மேலான நிலைக்கு நீங்கள் கொண்டு வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் இந்த நாட்களில் காணப்போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லா கிருபையும் எல்லா மகிமையும் உடைய பிள்ளைகளாக எங்கள் மேலே பெருகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு சுட தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.